வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். மெயின் பிக்சரை பாக்குறீங்களா? இருங்க காட்டுறேன். நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ரொம்ப கம்பல் பண்றேன், போட சொல்லு. எங்கடா அங்க பாருங்க சார். சஸ்பென்ஸ். அன்னைக்கு என்ன உதைச்சல்ல, வழக்கம் போலதான் இந்த வாட்டி எக்கச்சக்கமான சிறப்பான தரமான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்தரலாமா? ஃபர்ஸ்டா ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அண்ணா மனசெல்லாம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னன்னு பாத்துருவோம். இப்போ நீங்க விளையாட போறது the world best சிரிச்சா பச்சை. என்ன பண்றீங்க? யாரு நீங்கலாம்? எங்க வீட்டு வாசல்ல டென்ட் போட்டுருக்கீங்க. அதாவது தூக்கி போட்ட தாலி கழுத்துல போய் விழுந்ததுனால வலுக்கட்டாயமா வற்புறுத்தி கல்யாணம் பண்ண விஷயத்தை வீடியோ ப்ரூஃப்ல ப்ரூவ் பண்ணி விட்டாங்க. அப்படி ப்ரூவ் பண்ணும்போது தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது, அந்த கல்யாணத்துல இவனுக்கும் பங்கு இருக்கான். தப்பு பண்ணதெல்லாம் என் பொண்ணு வானதி துணையா இருந்தது, உன் பையன் கரிகால போட்டு விட்டா ஜோலி முடிஞ்சு. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே அவன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கா, போடா பொக்கரவாயா, நீயும் வேணாம் உன் அவகாசமும் வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்பி நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அங்கேயும் விட்டானா, நான் அங்கேயும் வருவேண்டான்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல டென்ட் போட்டு தங்கிட்டான். ஐயோ ஐயோ, என்னடி தானியாயா? எதுக்குடா என் வீட்டுக்கு முன்னாடி டென்ட் போட சொல்லிருக்க? அது தங்கறதுக்கு தான். உன்னை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். அதை பார்த்து அவன் பொண்டாட்டி, ஏன்டா நீ வேணான்னு தான் எங்க அம்மா வீட்டுக்கே நான் வந்தேன், நீ இங்கேயே வந்து டென்ட் போட்டு வேற தங்குறியான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸை வர வச்சிடறான். அங்க போலீஸ் வந்திருக்கும் போது அவன் என்ன சொல்றான், அவளை என் புருஷன் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, நானே கிளம்பிடுறேன் அப்படிங்கிறான். உடனே போலீஸ் ஆபீசரும், ஏமா நீ அவனை புருஷன் இல்லைன்னு மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த பெத்த புள்ளையுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் அவ புருஷன் இல்லைன்னு நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, அவ சொல்லணும். இவன் உன் புருஷன் இல்லைன்னு சொல்லுமா. சொல்லுடி நந்தினி, என்னடி அமைதியா நிக்கிற? சொல்லு. அவங்க சொல்ற மாடலேஷனை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, அதான் போலீஸ் ஆபீசரே சொல்லிட்டார்ல, நீ புருஷன் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டா போதும், மீதி அவர் பாத்துக்கிறேன்னு, நீ சொல்லுமா, நீ சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களா. சரி ரைட், இப்ப அடுத்ததை பாருங்க. இவ என் புருஷனே இல்ல. என்னடி பேசிட்டு இருக்க? அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன், பாத்துக்கோ. என்னடா இது, அந்த அம்மா தான் சொல்லு சொல்லு சொல்லுனுச்சு, அந்த புள்ள சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கோவப்படுறாங்க. என்னடி அமைதியா நிக்கிற? சொல்லு. இவ என் புருஷனே இல்ல. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன், பாத்துக்கோ. அவங்களே சொல்றாங்க. சரி ரைட், அம்மாவே சொல்றாங்களேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே கோபம் படுறாங்க. சரி ரைட், இது ஒரு பக்கம் குழப்பமா இருக்குதா. வாங்க இப்ப நம்ம அடுத்த குழப்பத்துக்கு போலாம். ஐயா வாங்க போலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட். நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் நம்மள இப்ப இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போகாம அவளே இப்ப தடுத்து அவ வாயாலேயே நம்ம புருஷன் சொல்ல வைக்கிறேன். என்னடா இது, எந்த பொண்டாட்டி இவன் என் புருஷன் இல்லைன்னு சொன்னாலோ அதே பொண்டாட்டி வாயால இவன் தான் என் புருஷன்னு சொல்ல வைக்க போறாரா. சரி சார் அப்படி என்னதான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி நான் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா சார் என்ன தெரியுமா செஞ்சாரு, நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி முன்னாலே என் சட்டையில கை வைப்பேன். போலீஸ் இவர் அடிக்கணும், அதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு வழியை இவர் கையாண்டு இருக்கலாம்ல. ஆனா இவர் போலீஸ் அடிச்சு மறுபடியும் போலீஸ் அடிக்கும் போதுதான் அந்த பொண்டாட்டி வந்து வேணாம் அடிக்காதீங்க, எப்படி பார்த்தாலும் அவன் என் புருஷன் அப்படிங்கிற வார்த்தையே சொல்றாங்களாமா. தெரியாம பண்ணிட்டாரு, விட்டுருங்க சார். அடிக்கிறத பாக்கும்போது என் மனசு கேட்கல. அவன் என் புருஷன். ஓ கர்த்தரே, நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன், அவனை விட்டுருங்க. கேஸ வாபஸ் வாங்குறாங்களாம்ல. சரி ரைட், நீ கொடுத்த கேஸ வேணா நீ வாபஸ் வாங்கிக்கோ. ஆனா டியூட்டில இருந்த ஆபீசர் மேல ஒருத்தன் கைய வச்சிருக்கானே, அவனை தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு கைய உடைக்கல, என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் இழுத்துட்டு போவாருன்னு சொல்லி பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் என்ன தெரியுமா செய்யறாரு, அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. அப்புறம் என்ன, கிளம்பு. நீ கண்டிப்பா என்கிட்ட சிக்குவடா, அன்னைக்கு இருக்கு உனக்கு. போ போ. இவன் தான் போலீஸ்காரன். அதான் அவன் ஆல்ரெடி உங்க மேல கையை வச்சு சிக்கிட்டானே, அப்புறம் என்ன மறுபடியும் நீ என்கிட்ட சிக்குவடான்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட சீனு பாருங்களேன். ஒருத்தனா டென்ட் போட்டு தங்குறான் வாசல்லையே, இன்னொரு பக்கம் மாமியார் சொல்லுன்னு சொல்லிட்டு கோவப்படுது, இன்னொரு பக்கம் அந்த புள்ளியே கேஸ் கொடுக்குது, அப்புறம் அந்த புள்ளியே வாபஸ் வாங்குது, இன்னொரு பக்கம் ஆல்ரெடி சிக்கனவங்க கிட்ட மறுபடியும் சிக்குவடான்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குற போலீஸ்னு இருக்கிறதே மொத்தம் 4 கேரக்டர் தான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தன் சலைச்சவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எப்படி மாறி மாறி டப் கொடுக்குறாங்க பாருங்க.
அடுத்ததா சதீஷ் தமிழ் ஃபேன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஜி தமிழ்ல வரக்கூடிய வீரா சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வச்சு சரியான காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுட்டேஜ் பாட்டி இருக்கு, பாக்க என்னன்னு பாத்துருவோம். ஒரு 2-3 சீன் காமிச்சாங்க, ஆடி போயிட்டேன். இந்த ஆக்சிடென்ட் சீன் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சீரியல் ஆரம்பிச்சு கரெக்டாக 5வது எபிசோட்ல நடக்குது. அந்த இறந்து போன மனுஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அவனோட 2 தங்கச்சியை தான் காரில் உட்கார்ந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒன்னும் சொதப்பல. 5வது எபிசோட்ல நடந்த இந்த ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்தது ஒரே ஒரு மனுஷன் தான், அது இந்த மனுஷன் தான். அந்த மனுஷன் அந்த கார் நம்பரை கூட கரெக்டாக நோட் பண்ணாரான்றது தெரியல இல்லையா? சரி ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 417வது எபிசோடுக்கு டிராவல் பண்ண போறோம். வண்டியில் இருங்க. வணக்கம் சார், எதுக்கு இங்க வந்த? இவரை யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. எஸ், அந்த 5வது எபிசோடு நடந்த ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்துட்டு 417வது எபிசோடுக்கு நேரா வந்து மிரட்டி காசு வாங்குறதுக்காக வந்திருக்காராம். நீங்களும் உங்க தம்பியும் லேப்டாப்பையும் பென் டிரைவையும் போட்டு கொளுத்துனீங்களே, அது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பாக்குறீங்களா? இருங்க காட்டுறேன். எனக்கு ஒரே குழப்பம், இந்த மனுஷன் தான் கார் நம்பரை கூட ஒழுங்கா நோட் பண்ணலையே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாப்ல. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ரைட்டு, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்து வந்திருக்காரு போல இருக்கு, அதுல கார் நம்பரை கண்டுபிடிச்சி ஓனர் யாரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணிருக்காரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இவரே கைப்பட வீடியோ எடுத்து வந்திருக்காருங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? எங்க அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு வீடியோ ஒன்னு ப்ளே பண்றாங்க பாருங்க. நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ரொம்ப கம்பல் பண்ற, போட சொல்லு. அடேங்கப்பா, நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி ரைட்டு, வெளியே இருந்து வீடியோ எடுத்திருந்தா வெறும் கார் மட்டும் தானே தெரியும்னு யோசிச்சேன். ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காரு பாருங்க. கரெக்டா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே காருக்குள்ள போய் உட்கார்ந்து யார் 2 பேர் அப்படிங்கறத கரெக்டா கேப்சர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து ட்ரோன் எல்லாம் ஜெட் பண்ணி ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்னு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் சாவ கிடக்குறான்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிருக்கலாம். அந்த நேரத்துல கீழே உட்கார்ந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வரை எடுத்தார் பாத்தீங்களா, அங்க நிக்கிறார் மனுஷன். அன்பிலீவபிள். நான் இந்த வரைக்கும் தமிழ் சீரியல் அப்படி பார்க்கல. இப்ப நான் கேட்ட பணம் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன், எல்லாத்துக்கும் படம் போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ் எடுத்ததை கூட மன்னிச்சு விட்டுறலான்னு வைங்களேன். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த ஃபுட்டேஜை ஒரு 7வது எபிசோட்லயோ இல்ல ஒரு 50வது எபிசோட்லயாச்சும் போய் காமிச்சிருக்கலாம். ஆனா 417 எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபுட்டேஜை காமிச்சு மிரட்டினார் பாத்தீங்களா, எப்பேற்பட்ட வில்லன் பாருங்க. A few years later. இந்த வீடியோவை இப்பவே உள்ள கொண்டு போய் ஸ்கிரீன் போட்டு எல்லாத்துக்கும் படம் போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சு. என் வயசுல எனக்கு வராத பொறுமை இந்த வயசுல எப்படியா? தயவு செஞ்சு யார்கிட்டயும் காட்டிடாத. உனக்கு பணம் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். நானும் வெயிட் பண்றேன். பாய். சும்மா சொல்லக்கூடாது, பொறுமைக்கு மறுபேர்னா இந்த மனுஷனை காமிச்சிடலாம் போல இருக்கு. எப்பேற்பட்ட பொறுமைசாலியா இருக்காரு. ஆல்ரெடி 417 எபிசோடு வெயிட் பண்ணது பத்தாதுன்னு இப்ப அவர் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு 400 எபிசோடு கழிச்சு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். பொறுமையே பெருமை. அடுத்த ஆர் பிரியா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கெட்டி மேளம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம அஞ்சலி பயங்கரமான மேஜிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மேஜிக் இல்ல, குரலி வித்தை. அது என்ன வித்தைங்கிறத நானே சொல்றேன் வாங்க. அப்பா சாவல சந்தேகமா இருக்குக்கா, இது ஏதோ சூழ்ச்சி மாதிரி தெரியுது. நம்ம அஞ்சலியுடைய அப்பாவை அஞ்சலியுடைய புருஷன், அதாங்க அந்த சைக்கோ பைப்புல, அவன் தான் ஆள் வச்சு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அஞ்சலிக்குமே ஒரு டவுட் இருக்கும், இவன் வந்து ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பாலில் பாச்சானை போட்டு குடிச்சவனாச்சு, ஒருவேளை இந்த வேலையை இவன் பார்த்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எதுக்கு அந்த டவுட்டாவே வைக்கணும், உடனே கிளியர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிடுவாங்க. சீக்கிரமா அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன். சிங்கப்பெண்ணே
சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. இன்னொரு பக்கம் அஞ்சலி புருஷன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் செட் பண்ண ஆட்கள் எல்லாத்தையுமே ஒரு சேஃபான இடத்துல இருக்க சொல்லியிருப்பான். ஆனா அங்க 2 பேர் மிஸ் ஆயிருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, 2 பேர் மட்டும் லைன்ல வரல சார். இந்த விஷயம் இப்ப வரைக்கும் வில்லன் கேங்குக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த நேரத்துல அஞ்சலி என்ன பண்ணுவாங்க, மகேஷோட ஆபீஸ்க்கே போய் இப்ப நான் டவுட்டை கிளியர் பண்றேன் பாரு அப்படிங்கிற பேர்ல மகேஷ் கிட்ட ஒரு பிட்ட போடுவாங்க. அஞ்சலி எதுக்கு கால் பண்றா? அப்பாவை கடத்தின ஒருத்தனை புடிச்சு கேகே நகர்ல இருக்கிற ஒரு குடோன்ல கட்டி வச்சிருக்காரு. ஓ அப்படியா விஷயம்? கண்டிப்பா அவங்க கிட்ட உண்மையை வாங்கிட்டா அப்பாவுக்கு என்ன ஆச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அஞ்சலி சொன்ன பொய்யை நம்பிக்கிட்டு சரி ரைட் மிஸ் ஆன 2 பேர்ல ஒருத்தன் தான் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு, அவன் யாருங்கிறத அஞ்சலி போய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சு இழுத்து வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மகேஷ் கிளம்பி போவாப்ல. மகேஷ் போற காரை ஃபாலோ பண்ணி அஞ்சலி பின்னாடியே போவாங்க. அண்ணா அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சரி. பிரில்லியன்ட் ஐடியா சார், யூ ஆர் ஜீனியஸ். இந்த சீனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. மகேஷ் காரை விட்டு இறங்கி உள்ள போனதுக்கு அப்புறமா தான் அஞ்சலி காரு பின்னாடியே வரும். இத்தனைக்கும் மகேஷோட ஆட்கள் ஆல்ரெடி வந்து அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி சார் அங்க பாருங்க சார் அப்படி சொல்லி காட்டுவாங்க. ஆனா இவர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள யாரு தெரியுமா உட்கார்ந்திருந்தா? அங்க பாருங்க சார். சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். என்னடா மேஜிக்லாம் காட்டுறீங்களா? எப்படா வெளியே இருந்த அஞ்சலி திடீர்னு மாயமா உள்ள வந்து உட்கார்ந்தாங்க? நீங்க பண்ற குரலி வித்த நாப்டால் கிட்ட கொடுக்குதேடா. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. சரி ரைட், ஏதோ ஒரு குரலி வித்தையை காமிச்சு வெளியே இருந்த அஞ்சலி உள்ள வந்து முக்காடு போட்டு உட்கார்ந்துட்டாங்க அப்படிங்கறதே ஒரு சாக்கு தான். அந்த சாக்கோட முடிச்சாங்களா? அடுத்த மாறு வேஷம்னு ஒரு சாக்கு. மாறு வேஷத்துல யாரும் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வேற யாரும் இல்ல, நான் தான் அஞ்சலி அப்படின்னு சொல்லி காமிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சாக்கா. ஏய் எவ்வளவு சாக்கு தாண்டா கொடுப்பீங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடுத்ததான் வெண்ணிலா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா சந்தியராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பூந்தொட்டியை வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க என்னன்னு பாத்துருவோம். நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. நாம நேரா மாடிக்கு போயிடலாம். அந்த மாயா வெளியே வரும்போது இந்த கேங்க முதல்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? அதாங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஆள் மாறாட்டம் பண்ணலான்ற அளவுக்கு ஒரு பிளான் போட்டாங்களே, அதே கேங் தான். எப்படியும் அந்த மாயா பால் குடிச்சிட்டு தூங்கி இருப்பா. நீ உள்ள போ. சரி. இவனை எங்கயோ பாத்துக்கிறேன். இப்பதான் ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளே அந்த கண்டென்ட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். இன்னும் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டுறதுக்கு தான் டெய்லியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கு கூட அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை எப்படியாச்சும் நிப்பாட்டிடணும்னு சொல்லிட்டு இவங்க போடக்கூடிய அந்த அற்புதமான பிளான் என்ன பிளான் தெரியுமா? நாம நேரா மாடிக்கு போயிடலாம். அவ தலையில பெரிய பூந்தொட்டியை பார்த்து தள்ளி விட்டுருவோம். தலையிலயும் அடிபடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டும் கேன்சல் ஆயிடும். இப்ப மாயா கொஞ்ச நேரத்துல வெளியில வருவா. 2 தடவை கை தட்டுற பூத்தொட்டியை அவ மேல தள்ளி விட்டுருங்க. எப்பேற்பட்ட பிளான் பாத்தீங்களா? அவங்க 2 டைம்ஸ் கிளாப் பண்ணதும் இவனுங்க மொட்டை மாடியில இருந்து பூந்தொட்டியை எடுத்து அந்த புள்ள மண்டையில போட்டுருவாங்களா? ஏண்டா அங்க இருந்து பூந்தொட்டி தூக்கி அந்த புள்ள மண்டையில போட்டு அந்த புள்ள செத்தே போயிருமேடா. செத்து போயிட்டியா? அந்த புள்ள செத்து போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டுவது எப்படி அப்படிங்கிற பிளான் போட வேண்டிய அவசியம் இருக்காது பாத்தீங்களா? அதுக்கு பிளான் போடுறாங்க போல. அடைக்க போறேன், நான் டாக்டர் வீட்டுக்கு தான் போறேன். குடு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அம்மா வெளியே வராங்க, பேசாம எதுவும் செய்ய வேண்டாம்னு சிக்னல் கொடுத்துற வேண்டியதுதான். நம்ம நினைச்ச மாதிரியே கடைசியில அந்த புள்ள வெளியே வரல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சரி ரைட் பிளானை கேன்சல் பண்றதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்க போறாங்களாம். அந்த சிக்னல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சிக்னல் எப்படி திரும்ப இருந்துச்சு? இந்த புடி நான் 2 தடவை கிளாப் பண்ண உடனே பூந்தொட்டியை கீழே போட்டுருங்கன்னு சொன்னதும் இவங்க தான். இப்ப அந்த பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு சிக்னலா 2 தடவை கிளாப் பண்றாங்களாம். எப்பேற்பட்ட காமெடி பண்றாங்க பாருங்க. 2 தடவை கை தட்டுற பூத்தொட்டியை அவ மேல தள்ளி விட்டுருங்க. முன்னாடிலாம் இந்த சீரியல்ல வர வில்லன் வில்லிகள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பயங்கர கோவம் வரும், எரிச்சல் வரும். ஏன்னா அவ்வளவு ரண கொடூரமான வில்லன் வில்லிகளா இருப்பாங்க.
ஆனா இப்ப வர வில்லிகள் எல்லாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. ஒருத்தன் என்னன்னா 5வது எபிசோட்ல நடந்த ஆக்சிடென்ட் வீடியோ எடுத்து வச்சுட்டு 417வது எபிசோட்ல வந்து மிரட்டிட்டு இருக்கேன். அவனை பார்த்தாலும் பரிதாபமா இருக்கு. அவங்களே பிளான போட்டு அவங்க மண்டிலே தொட்டியை போட்டுக்கிறாங்க. இவங்களை பார்த்தாலும் பரிதாபமா இருக்குது. இப்ப இவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படுறதா இல்ல கோபப்படுறதானே தெரிய மாட்டுது. இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்க வில்லன் ஆகும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். அடுத்ததா சரண்யா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாகினியுடைய ஓல்டு எபிசோட்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான மேரேஜ் சீன் இருக்கு. அது தமிழ் சீரியலுக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தமிழ் சீரியலுடைய மேரேஜுக்கு டஃப் கொடுக்குறாங்களா அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமா போய் பார்த்தேன். கல்யாணமா கல்யாணம் எங்க முன்னாடி ஒரு நிரபராதியை கொன்னவங்களை நாங்க சும்மாவே விட மாட்டோம். அதுக்கான அடி இதுதான். ஆக்சுவலா இவனுடைய ஃப்ரெண்ட அவ கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் உன்ன பழி வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறேன். அது என்ன பழி வாங்குவான்? பாண்டியன் ஸ்டோர்ல பழி வாங்கினாங்க பாருங்க, அதே மெத்தட் தான். கழுத்துல அந்த தாலியை கட்டி புருஷனாயிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இவ செஞ்ச தப்புக்கு இவ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகும். சரி ரைட்டு, பழி வாங்குறதுக்கு நீ எடுத்த ஆயுதம் கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாணத்தையாச்சும் இவன் ஒழுங்கா பண்ணும்ல. இவன் கெட்டுற அந்த தாலியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஏதாவது பண்ணிடலாமான்னு. இதுதான் உனக்கு இனிமே தாலி. நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னடா கல்யாணம் இது? ஏதோ மஞ்ச கயிறை வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க. சரி ரைட், சென்டிமெண்டலா அவன் கையால அந்த மஞ்ச கயிறு என் கழுத்துல விழுந்துருச்சு, அதனால அவன் தான் என் புருஷன்னு வாழுதுன்னு சொன்னீங்க, நாங்க நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீ நாய் கூட சண்டை போட்டு அதுகிட்ட இருந்து சங்கிலி ஆட்டையை போட்டு வந்து இந்த புள்ள கழுத்துல போட்டது மட்டும் இல்லாம இதுதான் கல்யாணம், நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்றீங்க. இத முதல்ல அந்த புள்ளையே ஒத்துக்குமாடா? ஆப்ல சார், நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க. இனி வாழ்க்கை முழுக்க நீ மிஸ்ஸஸ் வீரா சிங்காரமா வாழ போற. சரி, இந்த பைப்புல தான் புத்தி கெட்டு போய் அந்த புள்ளைய பொண்ணுன்னு நினைச்சானா இல்ல பொம்மிரி நாய்க்குட்டின்னு நினைச்சானான்னு தெரியாம சங்கிலி தூக்கி கழுத்துல போட்டு இதான் கல்யாணம் சொல்லியிருக்கானா, அட்லீஸ்ட் அந்த புள்ளையாச்சும் அந்த சங்கிலி கழட்டி கீழே போட்டு போடா நீ வேணா உன் சங்கிலி வேணான்னு சொல்லி கிளம்புன்னு பார்த்தா அந்த புள்ள நீ போட்ட சங்கிலி கூட தான் வாழுவேன்னு வாழ ஆரம்பிச்சிருச்சு. நீ விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணலன்னு எனக்கு தெரியும். நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்ப குத்துவிளக்கு கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா. ஆனா உன்னடா தமிழ் சீரியல்லையும் கல்யாணம்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா காமெடி பண்ணுவாங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எங்க இருந்தாச்சும் எப்படியாச்சும் அந்த மஞ்ச கயிறை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. உங்களை மாதிரி நாய் செயின் அளவுக்குலாம் இறங்குனது கிடையாதுடா. கடைசியா ஒய் நாட் பெருமாள் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வழக்கம் போல ஒரு படத்தை எடுத்து இவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன படம் என்ன சீன்னு பாத்துருவோம். அதனால என்ன பார்த்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். அநேகமா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய டைரக்டரும் மற்ற சீரியல் எல்லாம் பார்த்துருப்பாரு போல இருக்கு. சரி ரைட், இந்த 2-3 சீரியல்லாம் 4-5 படத்துல வர சீன் எல்லாம் எடுத்து காப்பி அடிச்சு அப்படியே தானே ஃபேமஸ் ஆகுறாங்க. பேசாம நம்மளையும் அதையே ஃபாலோ பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிட்டாரு போல இருக்கு. என்ன திரும்ப அடி வாங்கணுமா? கொள்ள எடுத்து வை. இந்த சீனை பார்த்த உடனே ஓரளவுக்கு சரி ரைட் இது என்ன படம் என்ன சீன் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு என்ன உதைச்சல்ல, ஆத்தாட்ட மனுஷன் இருந்து காப்பாத்து கேட்டேன், ஆனா நாய்கிட்ட இருந்து காப்பாத்து கேக்குறேன். என்ன திரும்ப அடி வாங்கணுமா? கொள்ள எடுத்து வை. பின்னால கிடைக்காத. ஐயோ மனோஜ், என்னடா ஆச்சு? கோவில் படத்துல வந்த வடிவேல் காமெடியை தான் இவங்க அப்படியே எடுத்து ஆட்டையை போட்டு இந்த லட்சணத்துல பண்ணி வச்சிருக்காங்க. எங்க நாய் கூட பழி வாங்குமா? சும்மா இருந்த டாக இவன் போய் கள்ள தூக்கி அடிச்சிருக்கான், அதுக்கு இவன் மூஞ்சி நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னடா அவன் திடீர்னு நாய் பாஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். சகா கமான் கமான் ஃபாஸ்ட். அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்கிறேன். ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.